வணக்கம். நாம் இந்த வீடியோவில் ஒரு தர்பூசணி விதையோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நீங்கள் தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் தான் இந்த தர்பூசணி உற்பத்தி மிக அதிகமாக பயிரிடப்பட்டு வருது. இங்கே கமர்ஷியலாக, அதாவது வியாபார ரீதியாக பெரும்பாலும் பயிரிடக்கூடியது 2 வகையான தர்பூசணிகள் தான். ஒன்று வரிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடியது, இது சைஸில் பெருசாக இருக்கும். இன்னொன்று பச்சைக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐஸ் பாக்ஸ், இது சைஸில் சின்னதாக இருக்கும். இந்த ரெண்டில் மக்கள் அதிகமாக விரும்பி பயிரிடக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா வரிக்காய் தான். வரிக்காயில் ஒரு 4-5 ரகங்கள் மிக முக்கியமான ரகங்களாக இருக்குது. அதில் மிக முக்கியமான ரகம் டிராகன் கிங். அந்த டிராகன் கிங் விதையை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தர்பூசணி விவசாயம் காரிஃப், ராஃபி, கோடை என 3 பருவமாக ஒரு ஆண்டில் பயிரிடப்படுது. இதில் ராஃபி பருவமான அக்டோபர் முதல் மார்ச் பட்டம் தான் மிக முக்கியமான பட்டம். ஆனால் இந்த 3 பட்டத்திலுமே டிராகன் கிங் விதைகள் தமிழ்நாடு காலநிலைக்கு ஏற்றது அப்படின்னு உற்பத்தி பண்ணக்கூடிய சிஞ்சண்டா நிறுவனம் பரிந்துரை பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் களிமண், மணல், நடுத்தர மண் என பலதரப்பட்ட மண் வகைகளுக்கும் ஏற்றது இந்த டிராகன் கிங் விதைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவைகள் வடிகால் வசதி உள்ள பகுதிகளாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த டிராகன் கிங் விதைகள் ஒரு ஏக்கருக்கு 300 முதல் 350 கிராம் போதுமானது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விதைகள் பார்த்திங்கன்னா 50 கிராம் அளவு கொண்ட பேக்கிங்காக விற்பனை பண்ணுறாங்க. அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு 7லிருந்து 8 பாக்கெட்டு தேவைப்படும். ஒரு பாக்கெட்டில் 440 முதல் எடைக்கு ஏற்றவாறு கூட குறை இருக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தோராயமாக ஒரு 36லேருந்து 37 ட்ரே வரும். நீங்கள் இதை ட்ரேவில் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3500 செடிகள் வரும். இந்த டிராகன் கிங் விதைகளை ஒரு கிலோவுக்கு த்ரம்ஸ் 2 கிராம், கார்பன்டைசம் 2 கிராம் என்ற வீதத்தில் விதை நேர்த்தி பண்ணி தான் பேக்கிங்காக வெளியே வருது. இந்த டிராகன் கிங் விதையோட முக்கிய அம்சம் மற்றும் பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய வயது 65 முதல் 75 நாட்கள் தான். ஆனால் நீங்கள் 90 நாட்கள் வரை வயலில் வச்சுருக்கலாம். ஒரு பழத்தோட இனிப்பு சுவை பார்த்திங்கன்னா 10 முதல் 11 TSS% கொண்டது. இனிப்பு சுவை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஒரு பழத்தோட சராசரி எடை பார்த்திங்கன்னா 8 முதல் 12 kg வரை இருக்கும். ஒரு ஏக்கருக்கு சராசரி மகசூல் பார்த்திங்கன்னா 18 டன் வரைக்கும் எடுக்கலாம் மேக்சிமம். ஆனால் காலச்சூழ்நிலையை பொறுத்து இது மாறுபடும். இதன் தோல் ரொம்ப மொத்தமாக இருக்கிறதால தொலைதூர பயணங்களுக்கு ஏற்றது. அதாவது லாரியிலையோ எதுலையோ ஏற்றும்போது சீக்கிரமாக உடையாது. அதனால தான் வியாபாரிகள் ரொம்ப விரும்பி எடுக்கிறாங்க இந்த பழத்தை. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் தர்பூசணி விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அதே போல் நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்பினாலோ நான் ஏதாவது விட்டுருந்தாலோ மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.